ஹலோ ஹலோ, ட்ரை ஃப்ரூட் கத்தலீங்களா? ஹரிஸ் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன? ஹலோ, யாருங்க? அச்சச்சோ. ஹலோ. ஐயோ ஐயோ, மாத்தி பேசிட்டோமே. அச்சச்சோ. என்னது? ட்ரை ஃப்ரூட்? நான் ஹரிஸ். ட்ரை ஃப்ரூட் நல்லா இருந்தது. ஹரிஸ் இருக்காங்களா? இல்ல. ஐயோ. கம் ஆன் வா வா. ஏ சந்தோஷ், பார்த்துட்டீங்களா? செத்தோம். சோலி முடிஞ்சது. இன்னும் 5 நிமிஷத்துல மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கு நியூஸ் போயிடும். இந்த நேரத்துல வைஃப் கூட்டிட்டு எங்கடா போற? திருட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்ல, அதே மாதிரி திருட்டுத்தனமா பார்ட்டி பண்ண போறேன். போதுமா? பார்ட்டியா? அம்மாக்கு తెలుసా? தெரியாது. போய் சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, முடிஞ்சா இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஓட்டுங்க. வா போய். உள்ள பாசம் உன் கண்ணை மறைக்குது. நீயும் அவன் செய்யறதுக்கெல்லாம் நல்லா ஆமாஞ்சாமி போடு. இதெல்லாம் சரியில்லை பாத்துக்க. இப்படியே கேள்வி கேட்காம விட்டு விட்டு தான் உன் புருஷன் வீணா போனான். இப்போ உன் புள்ளையும் அப்பையும் போன வழி எங்கன்னு தேடிக்கிட்டு போறேன். அப்பா, என்ன என்னடா நீ என்ன இருக்கேன்னு கேக்குறியா? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆசைப்பட்டவளை தானே கல்யாணம் பண்ணிருக்கான். அது தப்பாப்பா? கட்டின பொண்டாட்டி கூட வெளியில போயிருக்கான். அது தப்பாப்பா? இம்சை எல்லாம் ஒளிஞ்சது. இனிமே எந்த சக்தியும் நாம சேர்றத தடுக்க முடியாது. வா. டேய், மரியாதையா போன் வச்சிரு. நான் வெளியே வந்தேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் தலையும் மொத்தமா உருளும் சொல்லிட்டேன். ஆமாடா, பண்ணாத அட்டூழியம்லாம் பண்ணிட்ட. இன்னும் கொலை ஒண்ணுதான் மிச்சம். என்னைய கொண்டு போட்டுட்டு உன் பொண்டாட்டி கூட ஃபர்ஸ்ட் நைட்டை சந்தோஷமா கொண்டாடு. தாத்தா, நீங்களா? ஏன் இன்னும் சாகலன்னு கேக்குறியா? ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த பாருடா, என்னைக்கு அந்த பொண்ணை நீ கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ. ஐயோ தாத்தா, அது இன்னைக்கு நடந்ததுதான். ஏய் வாய முறா, எனக்கு சுத்தமா பிடிக்கல அவ பேச்சும் மூஞ்சியும். உங்க அம்மா என் எதிரில ஒரு வார்த்தை ஏத்து பேசியிருப்பாளாடா? தாத்தா, அம்மா 70s கிட்ஸ், பவி 90s கிட்ஸ். உன் தலை. இங்க பாரு, எனக்கு வெட்டி பேச்சுல விருப்பம் இல்ல. உனக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள நீ வீடு வந்து சேர்ந்தீனா காலையில கண்ணு முழிக்கிறப்ப நான் இருப்பேன். தாத்தா, என்ன தாத்தா சொல்றீங்க? இல்லன்னு வையே. ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க தாத்தா. நாங்க இங்க ஒரு ஹோட்டல். போது நிறுத்து. எல்லா கருமாந்திரமும் எனக்கு தெரியும். கருமாந்திரம் தெரியுமா? கல்யாணம் ஆனோன்னு குலதெய்வம் கோயிலுக்கு போன அப்புறம் தான் வெளியே எங்கேயும் போகணும்னு உனக்கு தெரியாதா? நாள் பார்க்கல, நேரம் பார்க்கல, ஜாதகம் பார்க்கல, நட்சத்திரம் பார்க்கல, இழுத்துட்டு போய் தாலியை கட்டிக்கிட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தம் பண்ணணும்னு உனக்கு தோணல? அந்த விளங்காதவளுக்கும் தோணல பாரு. ஐயோ தாத்தா, இப்ப நான் என்ன பண்ணணும்? தாத்தா, குலதெய்வம் போனை கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. போலாமா? கோவிலுக்கு போனோம்ல. வா வா. வரட்டாமே, இன்னைக்கு நானாச்சு அவனாச்சுன்னு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். அப்பா,
ம்? ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? குட்டி சின்ன பையன்பா. இந்த வயசுல இந்த அளவுக்கு கூட சுதந்திரமா இருக்க முடியலன்னா அப்புறம் பசங்க எப்படி வீட்ல தங்குவாங்க? ஏன் நீ வீடு தங்கல, நான் வீடு தங்கல? எங்க அப்பா எங்க அம்மா உங்க அப்பா உங்க அம்மாலாம் வீடு தங்காம ஊர் சுத்திக்கிட்டா இருந்தாங்க. இந்த காலம் வேறப்பா. அது ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சும்மா இரு லட்சுமி, என்ன பெரிய காலம், காலம் மாறி போச்சுன்னு இந்த கையில சாப்பிடறதுக்கு மேல இந்த கையில சாப்பிடுறோம். அப்பா விடுங்கப்பா, தோ இப்ப வந்துருவான். எங்க வந்தான்? ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு. வந்தானா? அவன் வரமாட்டான். அவனுக்கு இனிமே ஃபோன் பண்ணாத. அவன் கூட போனால உன் ஆசை மருமக, அவளுக்கு ஃபோன் பண்ணு. ஆ? இப்ப நீ ஃபோன் பண்றியா இல்லையா? தோ இப்ப வந்துருவான்பா. நீ பண்றியா இல்ல நான் பண்ணவா? இல்ல இல்ல, நானே பண்றேன். ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணு முதல்ல. தோ தோ பண்ணு. தோ இங்க எழுதி வச்சேன். பண்ணுங்கறேன்ல. நம்பர் தேடுறேன். தோ இருக்கு நம்பர் இருக்கு. மேட், ஆடிட்டர் ராமகிருஷ்ணன் சாருக்கு ஃபோன் பண்ணி எல்லா செக்ஸையும் ரிலீஸ் பண்ண சொல்லு. சரியா? சார் அப்படி ஏன் சம்பளம்? அதை விட மாசம் சம்பளம் வேணும்னு கேக்குற, அசிங்கமா இல்ல உனக்கு? இந்த நேரத்துல யார் சார்? எடுத்து கேட்டா தானமா தெரியும். அதுவும் கரெக்ட் தான். ஆ. அம்மாடி, சந்தோஷ கூட்டிக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருமா. தாத்தா ரொம்ப கோவப்படுறாரு. அவருக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஒரே கோவமா இருக்காரு, சண்டை போடுறாரு, என்ன திட்டிட்டே இருக்காருமா. நீங்க ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். சீக்கிரமா வாமா ப்ளீஸ். சந்தோஷ கூட்டிட்டு சீக்கிரமா வந்துரு பவி. அம்மாடி, நான் பேசுறது கேக்குதா? எங்க இருக்கீங்க? நான் என் ஹோட்டல்ல தான் இருக்கேன் மேடம். நீங்க? நான் என்னோட மருமக பவித்ரா நினைச்சு பேசிட்டு இருந்தேன். ஹரிகிருஷ்ணனுக்கே மறுபடியும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, ஒரு வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே இன்னைக்கு ட்ரை பண்ண ட்ரை ஃப்ரூட் கட்லி இந்த அளவுக்கு சுண்டி இருக்கும்னு எதிர்பார்க்கல. மன்னிச்சுக்குங்க, நான் தெரியாம தொல்லை பண்ணிட்டேன். ஹலோ ஹலோ. என்ன சார்? ட்ரை ஃப்ரூட் கட்லி மேமா? ஆமா. என்னவா? டேஸ்ட் இன்னும் மறக்கவே இல்லையாமா? அவங்க மறந்தாலும் அந்த ஆண்டவன் மறக்க விட மாட்டான் போல் இருக்கு. சரி விடு, நம்ம வேலையை பார்ப்போம். சரி சார். உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சுச்சோ,